நடிகர் ரஜினிகாந்த் பாஜகவுக்கு வந்தால் தமிழகத்தில் கட்சி பலமடையும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார். பாஜகவின் அகில இந்திய தலைவராக சமீபத்தில் தேர்வு செய்யப்பட்ட அமித்ஷா தென்னகத்தில் பாஜகவை பலப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தார். இதனிடையே ரஜினிகாந்தை பாஜகவில் இணைத்து சட்டமன்ற தேர்தலின் போது அவரை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாயின. இந்நிலையில் அமித்ஷாவை சந்திக்க டெல்லி சென்ற தமிழிசை சவுந்தரராஜன் ரஜினிகாந்த் கட்சியில் இணைவது தொடர்பான செய்திகள் வெறும் யூகங்கள்தான் எனவும் பாஜக தலைமையிலிருந்து இதுகுறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வரவில்லை என்றும் தெரிவித்தார். ஆனால் ரஜினிகாந்த் ஒரு தேசிய உணர்வு கொண்ட மனிதர் எனவும் பாஜகவுக்கு நல்ல நண்பர் எனவும் தமிழிசை கூறினார். வாஜ்பாய் ஆட்சியின் போது நதிநீர் இணைப்புக்காக 1 கோடி ரூபாய் அளிப்பதாக ரஜினி அறிவித்ததை நினைவு கூர்ந்த அவர் மோடி தமிழ்நாடு வந்தபோது ரஜினியை சந்தித்ததையும் சுட்டிக்காட்டினார். ரஜினிகாந்த் போன்ற பலம் வாய்ந்தவர்கள் பாஜகவில் சேர்ந்தால் கட்சி பலப்படும் எனவும் தமிழிசை கூறினார். Rajini is a national minded actor. He announced a ₹1 crore help when our great Vajpayee ji announced interlinking of river. When our Prime Minister Modi ji came for campaign to Chennai, he met Rajini, and during the election Rajini fans helped us in the campaign also. So there is a very good relationship and friendship between Rajini and BJP. But the news which is speculating all around Tamil Nadu and Delhi that Rajini has joined BJP and such things, these are only speculations. When a powerful person, popular person joins the party, it will add strength to the party, definitely.